ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிசியில் ஃபோட்டோஷாப் 7.0ல் எப்படி அழகி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தமிழில் டைப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோஷாப் 7.0 வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்க முடியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் ஃபாண்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் RGB ஃபாண்ட், ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ டோன்ட் வரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதாவது அழகி சாஃப்ட்வேருக்கான லிங்க்கு. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அழகி சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் பார்க்க முடியும், ஸோ லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் என்கோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் நல்லா கவனித்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். ஸோ STMZH, ஸோ இதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபோனடிக் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீ ஒரு வேளை செட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே கண்ட்ரோல் ஷிஃப்ட் இதில் நீங்கள் எது வேணால் 2 சூஸ் பண்ணிவிட்டு மூணாவதாக இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் +Shift +F11 அப்படிங்கிற கீயை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கீயை நான் எனபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அகைன் கண்ட்ரோல் +Shift +F11 நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே நீங்கள் பாட்டமில் பார்க்க முடியும். ஸோ TA அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐக்கான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்க முடியும் செந்தமிழ் ஃபாண்ட்டில் தான் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம தமிழில் டைப் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை டைப் பண்ணக்கூடிய மெத்தட் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு எந்த ஒரு கீபோர்ட் உங்களுக்கு லே அவுட் தேவையில்லை, ரொம்ப சிம்பிளுங்க. தங்கிலீஷில் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். THA போட்டா தா, MI மீ, இஜெட் போட்டா இல். சிம்பிள். நம்ம தமிழ் அப்படின்னு போட்டு ஈஸியாக நம்ம டைப் பண்ணிட்டோம். தங்கிலீஷ்லேயே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போது என்னுடைய நேம் நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள், PIRABU பிரபு. ஸோ வந்துருச்சு. இப்போது ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தமிழில் வந்து ஃபோட்டோஷாப் 7.0ல் அழகி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி செந்தமிழ் ஃபாண்ட் இல்லைனா RGB ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் தங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஓகே காஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த டியூட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழில் அதிகமாக டைப் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு லேஅவுட்டும் நீங்கள் பார்க்க தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்த்து ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஈஸியாக வந்து தமிழ் டைப்பிங்கை வந்து கற்றுக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.